கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. இந்த தாக்குதல்ல யார் உண்மையிலேயே விக்டிம்? விக்னேஷா இல்ல இந்த டாக்டர் பாலாஜி? உங்க பார்வையில் யாரை பார்க்குறீங்க? விக்னேஷை பார்க்குறீங்களா இல்லை டாக்டரை பார்க்குறீங்க? என்ன நடக்குது அரசு பொது மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகள் கொஞ்சம் நெஞ்சமானது இல்லை. எல்லாரும் அமைச்சர்கள் முதல் கொண்டு எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சி எல்லா தலைவர்களும் டாக்டரை குத்திட்டான், டாக்டரை ஏன்டா குத்தினான்? அவனோட சூரிய பிடிச்சி போயிருக்கு. இன்னைக்கு இந்த டாக்டருக்கு ஆதரவாக பேசக்கூடிய எந்த நாய்களும், எந்த அமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், யாருமே அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களே. WMC வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் இதில் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். ஆனால் தமிழ்நாட்டில் 253 பேருக்கு ஒரு மருத்துவர். இப்போ அதிகமாக 2 மருத்துவர் இருக்காங்கல்ல. அப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அந்த பையன் செஞ்சிட்டான் அவர் அதை செஞ்சிருக்கக்கூடாது. உடனே புகார் கொடுத்து சட்ட ரீதியாக என்ன மயிரம் பிடுங்க முடியும்? ஒரு மயிரம் பிடுங்க முடியாது டாக்டர்களுக்கு எதிராக. சமீபத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. இந்த தாக்குதல்ல யார் உண்மையிலேயே விக்டிம்? விக்னேஷா இல்ல இந்த டாக்டர் பாலாஜி? என்ன நடக்குது அரசு பொது மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகள் கொஞ்சம் நெஞ்சமானது இல்லை. சாதாரணமான மக்கள் நோயாளிகள் அங்கே போனாங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர்களும் அந்த டாக்டருக்கு துணையாக இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் அந்த காம்பவுண்ட் அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை. ஒரு நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்க அந்த மருத்துவர்கள் எல்லாம். எதுக்கு அரசு மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்கள் இவ்வளோ திமிர் ஏன் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அந்த திமிரின் எதிர்வொலியாக தான் அந்த ஒரு வயசான தாய், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட வயசான தாய் அந்த மருத்துவமனையை கூட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட காக்கும்போது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு போன அந்த ஏற்கனவே சில பல டாக்டர்கிட்ட காமிச்சிருக்காங்க, எக்ஸ்ரே அதை இதுன்னு எடுத்துருங்க, அந்த ஆவணங்களை கூட பார்க்காம தூக்கி அடிச்சுட்டு போவான்னு சொன்னதனுடைய விளைவு தான் ஒரு விக்னேஷ் என்ற ஒரு இளைஞன் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கான். இப்படி தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கான். இல்லை குற்றவாளி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவன் ஏற்கனவே ஒரு சிறு வழக்கு கூட அவன் மீது இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏன் இப்படி துணிஞ்சான்? தன்னுடைய தாயின்னும் போது மகனுக்கு தான் தெரியும் அந்த வழி எப்படின்றது. சாதாரண தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு தெரியாது. எல்லாரும் அமைச்சர்கள் முதல் கொண்டு எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சி எல்லா தலைவர்களும் டாக்டரை குத்திட்டான், டாக்டரை ஏன்டா குத்தினான்? அவனோட சூரிய பிடிச்சி போயிருக்கு. சொல்லுங்கள். இன்றைக்கி அரசு மருத்துவமனையுடைய நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு போங்க, வா போ அப்படின்றது. அங்கே அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டாக்டர் வயசான ஒரு 2 கையெடுத்து கும்பிட்டு ஐயா அப்படின்னு சொன்னால் கண்டுக்கிறது கூட இல்லை. அப்போ என்ன ஆணவம் உங்களுக்கு? நீ வானத்தை குதித்த தேவதூதர்களா? இல்லை மன்னர் பரம்பரையில் இந்த மாநிலங்களா? நீ சாதாரணமாக MBBS படிச்சிருக்க, டாக்டராக இருக்க. அப்போ டாக்டராக ஆகும்போது உனக்கு அறிவு இல்லையா? நம்மளை நாடி யார் வருவா? நோயாளிகள் தான் வருவாங்க. அந்த நோயாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பாக பேசி அந்த நோயை குணப்படுத்தி அவங்களை வீட்டுக்கு அனுப்புறது தான் நமக்கு பொறுப்பு. அதுக்காக தான் நீ டாக்டர் படிக்கிற. சொல்லுங்கள். நீ இல்லைன்னா MBBS எதுக்கு படிக்கிற? பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு படிக்கிறியா? அல்லது ஒரு நம்ம டாக்டர் அப்படின்னு பெருமைக்காக படிக்கிறியா? சொல்லு. நீ படிக்கிறது அந்த உன்னை நாடி வரக்கூடிய அந்த ஏழை எளிய அந்த நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பும். இதுக்காக தான் நீ படிக்கிற, தெரியுமா? இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நோயாளிகளை ஏன் அவ்வளோ கேவலமாக பார்க்குற? நீ கேவலமாக ஏன் நடத்துறீங்க? இந்த டாக்டரு அரசு மருத்துவமனை எல்லாத்துலேயுமே நடக்குது. ஒரு மனுஷனாக பார்க்கல. நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த டாக்டருக்கு ஆதரவாக பேசக்கூடிய எந்த நாய்களும், எந்த அமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், யாருமே அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களே இல்லை. இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுனால இல்லை, அந்த டாக்டருக்கு ஆதரவாக பேசுனால குத்திட்டாரு, இது என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆகுன்னு கத்துறாங்கல்ல, விக்னேஷுக்கு எதிராக கோஷம் போடுறாங்கல்ல, எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுக்கிற நபர் இல்லை. எல்லாம் அவனுக்கு காசு இருக்குது, கோடிக்கணக்கில் போகிறாங்க, தனியார் மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டு சம்பாதிக்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ பாமர மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்கன்னு அந்த பாமர மக்கள் படக்கூடிய அவலங்கள் இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். விக்னேஷ் குற்றவாளி ஆகிட்டான். ஏன் குற்றவாளி ஆனால் இதுதான் நம்ம பேசணும்.
இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து சுகப்பிரசவங்களே ஆகும் பெண்களுக்கு. இப்போல்லாம் சுகப்பிரசவம்னு பார்க்க முடியாது. யாரை கேட்டாலும் ஆப்ரேஷன், யாரை கேட்டாலும் ஆப்ரேஷன் தான். சொல்கிறேன்னா இல்லையா? என்ன காரணம்னா அரசு மருத்துவமனையில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அறிவிக்கப்படாத குடும்ப கட்டுப்பாடு. ஏன்னா சுகப்பிரசவம் பண்ணோன்னா இவங்க குழந்தைய நிறைய பெற்றுக்குவாங்க. ஆனால் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆனால் ப்ரைவேட்டு மருத்துவமனையில் நீங்கள் போய் சேர்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து கத்தி வச்சா தான் காசு கறக்க முடியும். சுகப்பிரசவம் ஆனதுக்கப்புறம் யாருன்னா காசு வாங்க முடியுமா? பெட்டு சார்ஜ் என்னாச்சு, மருந்து மாத்திரை கொடுத்தா அதுக்கு என்ன ஆச்சு, அதுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லுவான். அதே நேரத்தில் ஆப்ரேஷன் குழந்தை தலை முன்னாடி வந்துச்சு, கால் பின்னாடி வந்துச்சு, கை இப்படி ஆயிடுச்சு, இப்படி தான் சொல்லி அதை பெண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்போது அவன் என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லை, நீ ஏதாவது பண்ணி என் பிள்ளையை காப்பாற்றுங்க, குழந்தையும் தாயையும் செய்யும் காப்பாற்றுங்க. ஆனால் வீடை விற்று, காடை விற்று, தாலியை விற்று, தங்கத்தை விற்று எல்லாம் எடுத்து வந்து ஒரு லட்சக்கணக்கில் கட்டுறது எல்லாத்தையும் வாங்கிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்து கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றான். நடக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து மருத்துவம் என்பது அதாவது கடவுளுக்கு அடுத்த ஸ்டேட்டஸில் வச்சு பார்ப்பாங்க ஒரு காலத்தில். டாக்டரை வந்து எப்படின்னா கடவுளுக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு நபர். இன்றைக்கி யாராவது அப்படி ஒரு புனிதமாக கருதி எந்த ஒரு டாக்டர் இருக்கானா? பணப்பேய் பிடிச்சி அலையிறான், சொகுசாக லக்ஸரி காரில் தான் போகணும்னு நினைக்கிறான். கேட்ட டாக்டர் பெரிய பெரிய பங்களாவில் தான் வாழணும். தான் மட்டும் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும். யாருடைய பையன், யாருடைய பொண்ணு, டாக்டருடைய பையன், டாக்டருடைய இப்படி பெருமைக்கு பீத்திங்கிறவன இருந்தால் நீ ஏன் டாக்டர் படிக்கிற? வேறு எதுவும் தொழில், எத்தனையோ தொழில் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய இதில் இது டாக்டர் என்னும்போது இது வந்து எப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு பரந்த மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தொழில் இது டாக்டர். இதில் வந்து ஏன் இந்த கண்ணியத்தை நீங்கள் நாசமாக்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற, ஏன் இங்கேருந்து விட்டு ஓடுற? ஏன் வரக்கூடிய உன்னை நடி வரக்கூடிய அந்த நோயாளிகிட்ட அன்பாக பேசுறது இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நீ ஏன் ஓடுற? ஏன்னா அங்கே போனால் 6லேருந்து 7 இந்த ஹாஸ்பிட்டலு, 7லேருந்து 8 அந்த ஹாஸ்பிட்டலு, 8லேருந்து 9 அந்த ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்களா இல்லை? இதே அரசு மருத்துவம் இதுக்காக தான், பணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணி இப்போ எல்லாமே அப்படி தான் நடக்குது. அதனால அரசு மருத்துவமனைனா ரொம்ப கேர்லெஸ்னஸ், ரொம்ப இது கேவலப்படுத்துறது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அரசு மருத்துவ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு டிஜிபியை பார்க்கணுன்னு நான் போய் பார்த்துருவேன், டிஜிபியை பார்க்கணும், அதேமாதிரி கமிஷனரை பார்க்கணுன்னா பார்த்துடலாம். ஒரு டீனை பார்க்க முடியல என்னால். அன்றைக்கி வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு நம்ம எங்கூட 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 95ல் தடாவில் எங்கூட சிறையில் இருந்தார், சிவத்தம்பின்னு சொல்லிட்டு. அவர் வந்து விடுதலை ஆகிட்டார். அதுக்கப்புறம் இலங்கை போய் இலங்கையிலேருந்து சென்னையில் வந்து இருக்கார், தங்கி தனியாக தான் இருக்கார். அப்படியே அடிக்கடி நம்முடைய அலுவலகத்துக்கு ஒருவர் நம்ம கூடலாம் பேசுவார். நமக்கு சிறை தோழமை, சிறை நட்பு, அந்த அடிப்படையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னாங்க. பசங்களை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். அப்போ ஓமந்தூர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறோம். காமிச்சு இந்த செக்கப் அந்த செக்கப் பண்ணுறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, மூளையில் கட்டி இருக்குன்றாங்க, இதில் மண்டையில், அதை ஆப்ரேஷன் பண்ணணும், அதனுடைய எதிரொலி தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. ஆப்ரேஷனாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நிலையில் அவருக்கு என்ன இருந்ததுன்னா கை விழுந்தது, கால் விழுந்தது, பேச முடியல. அப்போது அவரை கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அட்மிஷன் பண்ணுங்கன்னா அட்மிஷனே எடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை அவருக்கு பேச்சு இல்லை, கை கால் விழுந்துச்சு, அட்மிஷன் பண்ணணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணுன்னா சம்மந்தப்பட்டவருடைய ரத்த பந்தம் உறவு அல்லது அவங்க குடும்பத்தார் இருக்கணும். அப்போ நான் சைன் போடுறேன் சார் அப்படின்னா இல்லை முடியாதுன்னா. அப்போ இலங்கைக்காரனாக இருந்தால் சாகணும்னு சொல்லிட்டீங்களா? இலங்கைக்காரன்னா செத்துடுங்கன்னு சொல்லிட்டீங்களா? அப்படி புரியல. இல்லை முடியாது. அப்போ அது சம்மந்தமாக நான் உயர் அதிகாரிகள் தொடர்போடு, உயர் அதிகாரிகள் பேசி கூட அவங்க அதை பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டரில் நான் அவருடைய புகைப்படத்தை போட்டு பாருங்கள், இலங்கையை சேர்ந்த இவர் இந்த இதில் இருக்கார், இப்படி இருக்கும்போது இவருக்கு நோய் என்ன அட்மிஷன் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கீழே அந்த ஒரு தரையிலே கிடக்குற அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி போட்டேன். அது வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டு கடைசியாக நம்முடைய தந்தை பெரியார் ராமகிருஷ்ணன் லைனுக்கு வந்து அவர் எல்லார்கிட்டையும் பேசி, அதன் பிறகு வேல்முருகன் கிட்டே நான் பேசி, வேல்முருகன் வந்து என்னை லைனில் வச்சுக்கிட்டே அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்டே பேசி சொல்லி இரவு 8 மணிக்கு 11 மணிக்கு அட்மிஷன் ஆகுது. காலையில் நாங்கள் 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனது நான் என்ன சொல்கிறேன், ஜேசி கமிஷனர் இவங்க சொல்லியே டாக்டர் வந்து அவங்க அட்மிஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ யாரையுமே மதிக்கிறது இல்லை. இப்போ இவங்க யாருன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க யார் எனக்கு தெரிஞ்சாகணும். டீனை பார்க்க முடியல. ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் போய் டீனை பார்க்க முடியாது. நீங்கள் போய் பாருங்கள். இல்லை அமைச்சர் எல்லாருக்கும் இது போன்ற அமைச்சர் எம்எல்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அரசு மருத்துவமனை எதுக்கு? அரசு மருத்துவமனையில் வந்து பொதுவான மருத்துவர்கள் இல்லாதனால தான் இந்த பொதுவான மருத்துவமனை. நான் என்ன சொல்கிறேன், அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லைன்னு சொன்னால் எங்கே போனாங்க மருத்துவர்கள் எல்லாம்?
அதாவது உலக மருத்துவ கவுன்சில் இருக்கு இல்லையா, WMCன்னுவாங்க, வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில்னுவாங்க, WMC. இதில் வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர், என்னது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அப்போ அதிகமாக 2 மருத்துவர் இருக்காங்கல்ல. அப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? கஞ்சா விற்க போயிருக்காங்களா வேறு எதுனா நாட்டுக்கு? சொல்லுமா. மருத்துவர்கள் கம்மியாக இருக்காங்க, கம்மியாகலாம் இல்லை, அதிகமாகவே இருக்காங்க. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அப்போ அதிகமாக 3 மருத்துவர் இருக்காங்கன்னும் போது, அப்போ இவங்க வந்து என்ன, எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு ப்ரைவேட்டில் போய் பணி செய்கிறாங்க. டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க, தனியாக டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க. 6 மணி ஆச்சுன்னா டிஸ்பென்சரிக்கு வந்துடுது. நடக்குதா இல்லையா? அப்போது இதெல்லாம் ஏன்? அப்போது ஒரு மருத்துவமனையில் வந்து அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய ஒரு டாக்டர் தனியார் மருத்துவமனையில் வேலையே செய்யக்கூடாது. அந்த ஒரு சட்டம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை, அந்த சட்டம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் பண்ணவே கூடாது, பணியே ஆற்றக்கூடாது. ஆனால் அது மீறி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி போய் பணி செய்கிறாங்க. வரக்கூடிய இந்த நோயாளிகளை கேவலமாக கீழ்த்தரமாக நடத்துது, நாயை விட மோசமாக நடத்துகிறானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த விக்னேஷ்ன்ற நபர் ஏன் வெற்றிமானா, ஏன் அவன் வந்து ஒரு குற்ற செயலுக்கு ஈடுபடுற அளவுக்கு அவன் மனசு ஏன் துடிது? தாயை கூப்பிட்டு போகிறாங்க, நோயின்றாங்க, அந்த நோய்க்கு உண்டான அந்த சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கூட பார்க்காம தூக்கி அடிக்கிறான். அதெல்லாம் நடக்கலை, அவர் நல்லவர் வல்லவர்னு எவன் சொல்கிறான்? யாரும் சொல்கிறது இல்லையே. அப்போ அப்படி நடக்கும்போது அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வருது. அப்போ அந்த கோபத்தை ஆளாக்கியது யார்? மருத்துவர். அந்த மருத்துவர்கள் இப்படி அட்ராசிட்டி மக்களுக்கு பண்ணுறதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அரசுகளை நம்ம ஏன் குறை சொல்ல? அவனை குற்றவாளி, அவனை தூக்கி ஜெயிலில் போடும், அவனை விடக்கூடாது. கடுமையான தண்டனை. என்ன கடுமையான தண்டனை? தூக்கு கொடுத்துறியா, இல்லை துப்பாக்கியில் சுட்டு கொண்டுவீங்களா? என்னையா அது? ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த பையனுக்கு எதிராக செயல்படுறாங்க. இது சொல்கிற ஒட்டுமொத்தமாக அந்த பையனுக்கு எதிராக சொல்லக்கூடிய அத்தனை நபர்களும் எவனுமே அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறக்கூடிய சாதாரண நபர்களே இல்லை. எல்லாம் அவங்களுக்கு நோய் வந்ததுன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய நபர்கள். இவனுக்கு தான் எல்லாமே இந்த மருத்துவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மருத்துவருடைய நிலை என்ன இருக்குது? பணம் 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 போய் பிடிச்சி அலைகிறானுங்க. சமீபத்தில் கூட ஒரு குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி காலே இல்லாமல் ஆச்சு, கடைசியாக உயிரை போயிடுச்சு. அந்த தாயார் போலீஸில் புகார் கொடுத்து ரோட்டில் நின்று கத்துச்சு. யார் ஏதோ 4 வீடியோ போட்டால் 4 பத்திரிக்கையில் வந்தது, அவ்வளோதான் அந்த பெண்ணை பற்றி. ஆனால் அவளுக்கு அவள் குழந்தை இறந்ததுக்கு வந்து எவ்வளோ நீதி கேட்டாங்க. எங்கே போய் நீதி வாங்க முடியுது? இந்த மருத்துவர்கள் இந்த செய்யக்கூடியவங்க தவறான ஆப்ரேஷன் பண்ணி அவன் செத்துட்டா கூட கோர்ட்டில் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஏன் சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து வாங்கிக்கிறான் இல்லையா, ஆப்ரேஷனில் எது நடந்தாலும் சரி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிறான். அப்போ இவங்களுக்கு தண்டிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு யாருமே கேட்க முடியாத அளவுக்கு இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொன்னால், அப்போ இது போன்ற ஒரு சில அசம்பாவிதங்களை தவிர்க்காமல் இருக்க முடியாது. அப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ கூட அரசு என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு அரசு மருத்துவமனைகள்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்காங்களாம். என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்காங்களாம். பாதுகாப்பு பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் டேக் கொடுத்துறாங்களாம். நோயாளிகள்லாம் டேக்குள்ளே தான் போகணுமா. இப்போது எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, நான் கூப்பிட்டு போகிறேன். எங்கள் அம்மா மட்டும் நீ போயிட்டு நோய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வாமான்னு சொல்ல முடியும்? வயசானவங்கள கூட ஒருத்தர் 2 பேர் இருக்க தான் செய்வாங்க. நோயாளி கூட ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் கடுமையை காட்டுறோம். நீங்கள் என்ன கடுமையை காட்டியிருக்கணும்? உண்மையிலே அரசு மருத்துவர்கள் வரக்கூடிய அந்த நோயாளிகள்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களா? அவங்களுக்கு தேவையான அந்த சிகிச்சை அளிக்கிறாங்களா, இல்லை அலட்சியப்படுத்துகிறாங்களா, கேவலப்படுத்துகிறாங்களா? இதை கண்காணிக்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு குழு ஆரம்பிச்சிருந்தா நம்மளை கைத்தட்டி வரவேற்கலாம். அதை விட்டுட்டு இப்போ டாக்டர் அந்த தப்பு செஞ்ச டாக்டருக்கு ஆதரவாகவே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பை பலப்படுத்து. இன்னும் என்ன ஆகிடும்? ஏற்கனவே அவனுங்களை பார்க்க முடியாது. சாதாரணமான ஒரு நோயாளி போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவன் வந்து இந்த வேலைக்கு இப்படி மருந்து சாப்பிட்டா அப்படி மருந்து சாப்பிட்டு உண்மையை சொல்லி அவன் வந்து எந்த விளக்கமும் பெற முடியாத நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது இவங்க போலீஸ் பாதுகாப்பு இருந்ததுன்னா இன்னும் அவங்க என்ன ஆகும்? மக்கள் அவங்கள பார்க்கவும் முடியாத அளவுக்கு தூரப்படுத்துகிறாங்க. அப்போ இது எல்லாம் கொடுமை இல்லையா? அப்போ இதெல்லாம் மாற்றம் கொண்டு இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அதே கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே பேர் கொண்ட விக்னேஷ் என்ற பேர் கொண்ட ஒரு நபருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் மருத்துவர் வந்து பார்க்கவே இல்லை. கல்லீரல் பாதிக்கப்பட்டு நேற்று அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் யாருமே வந்து பார்க்காம செத்தே போயிட்டான். இப்போ இதுக்கு எந்த மருத்துவர் மீது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து கைது பண்ணீங்களா? அப்போ அங்கே அந்த மக்கள் உரிமைக்காக போராடுறாங்க. காவல்துறை அவங்கள சமாதானப்படுத்தி அந்த பிரேதத்தை வந்து பெட்டியில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்புறதுல தானே மும்முரமாக இருக்காங்க. அந்த பையன் செஞ்சிட்டான்.
செஞ்சுட்டான். அவர் அதை செஞ்சிருக்கக்கூடாது. உடனே புகார் கொடுத்து சட்ட ரீதியாக என்ன மயிரம் பிடுங்க முடியும்? ஒரு மயிரம் பிடுங்க முடியாது டாக்டர்களுக்கு எதிராக. நான் பல விஷயங்கள் நான் பார்த்துட்டேன். எந்த டாக்டருக்கு எதிராக பண்ணுறேன் அந்த தனவட்ட அந்த திமிர்த்தனம் தான் இந்த டாக்டர்களுக்கு இருக்குது. ரொம்ப அசால்ட்னஸ். அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன். ஒரு 10-15 பேர் இருக்காங்க. எல்லாம் நோயாளிங்க, எல்லாம் 50-60-70 வயசான அனுபவசாலிகள் உட்காந்துருக்காங்க. டாக்டர் ஒரு சின்ன பையன் தான், என்ன 25-30 வயசு இருக்கு, அப்படி போகிறான் அந்த ஸ்டெலஸ்கோப் மாட்டிக்கிட்டு. இவங்க எல்லாம் எழுந்து நின்று வணக்கன்றாங்க, ஒருத்தன் குட் மார்னிங்ன்றான். எல்லாம் அவன் எதையும் கண்டுக்கலாம், அவன் பாடும் போயிட்டே இருக்கான். பெரிய பெரிய அமைச்சர்கள் கூட வணக்கம் சொல்லணும், நின்று வணக்கம் சொல்லிட்டு போவானுங்க. அவங்க ஓட்டுக்காக பண்ணாலும் சரி, பண்ணுறாங்களா இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குது? அதுக்கு நேர் மாற்றமாக நடக்குது. இவங்க பெரிய அவங்கெல்லாம் மன்னர் பரம்பரையை தாண்டி ஒரு காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்கல்ல, மன்னருக்கு அந்த சபை மட்டும் இல்லை, அந்த மக்கள் எல்லாம் நின்று வணக்கம் செலுத்தினார். அவர் வணக்கம் திருப்பி செலுத்த மாட்டார். அவர் அப்படியே ஒரு பார்வையோடு போவார். இவன் அதை கூட பார்க்கறதும் இல்லை. நேராக போயிட்டே இருக்கு. உனக்கு எதுக்கு? நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? உனக்கு வணக்கம் தெரியுது எதுக்கு? நீ மருத்துவராக இருக்க, ஏதோ பார்த்து இந்த மருந்து கொடுப்பாரு, இல்லை ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவேன். அதுக்கு தான் அந்த வயதான காலத்தில் கூட அவங்க எழுந்து நின்று உன்னை வரைய வைக்கிறாங்க. நீ அதை கூட ஒரு தன்மையோட அணுக தெரியலன்னா நீ எல்லாம் எதுக்குடா டாக்டர் படிக்கிற? வேற எதுனா படிச்சுட்டு போ. இவ்வளோ நேரம் நிறைய பேர்களை பாருங்க. ரொம்ப நன்றி சார்.